வணக்கம் நண்பர்களே. இந்த வருஷம் 2026 தான் திரு விஜய் முதலமைச்சரானாரு. தமிழ்நாடு முதலமைச்சரானாரு. 2029ல 3 வருஷத்துல மறுபடியும் தேர்தல் வருமா? அதற்கான சூழ்நிலை உருவாகிறதா? இது திரு விஜய்க்கு லாபமா நஷ்டமா? இத பத்தி பேசுறோம். என்னன்னு தெரியும், ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரலாங்கிற திட்டத்துல மத்திய அரசு இருக்கு. அப்படி வந்ததுன்னா இந்தியா முழுக்க 543 தொகுதிகள், மக்களவை தொகுதிகள், நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகள். தமிழ்நாட்டில் 39 இருக்கு. பல யூனியன் பிரதேசங்கள், நம்மளோட நாட்டில் 28 மாநிலங்கள் இருக்கு, யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. அங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு தொகுதி தான் இருக்கும் யூனியன் பிரதேசத்துல, நம்ம பாண்டிச்சேரி மாதிரி. இந்த நேரத்துல இந்த 543 தொகுதிகள் மட்டும் இல்லாம சட்டப்பேரவை தொகுதி தேர்தலுக்கும், சட்டப்பேரவைகளுக்கும், பல மாநிலங்களுடைய சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே சமயத்துல தேர்தல் நடத்தலாமா அப்படிங்கிற எண்ணம் மத்திய அரசுக்கு இருக்கு. அதுல பல லாபங்கள் இருக்கு. ஒரு காலத்துல இந்த நம்முடைய அரசியல் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் நாடு முழுக்க நாடாளுமன்ற சட்டப்பேரவை தேர்தல் ஒரே சமயத்தில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் சட்டப்பேரவை பதவிக்காலம், நாடாளுமன்ற பதவிக்காலம் ஏதோ ஒரு காரணத்தினால, பெரும்பான்மை இல்லாதனால, ஆட்சிகள் மாறும், இந்த காரணத்தினால அது இல்லாம போச்சு. இப்போ செலவை குறைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வர நினைக்கிறாங்க. இதுக்கு பல கட்சிகள் எதிர்ப்பு, முக்கியமாக திமுக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்துச்சு. ஆனா திமுக ஆட்சி செஞ்சுட்டு இருந்த போது அண்ணா திமுக இதுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா சீக்கிரம் தேர்தல் வந்துடும், நம்ம வந்துடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்டு இருந்தாரு. நினைப்பு தானே நினைச்சிட்டு இருந்தாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றத தாவேக்கா விரும்பல. திமுக விரும்புமா? திமுகவுக்கு என்ன, நாளைக்கே தேர்தல் வந்தா கூட ரெடி தான். அது ஒரே நாடு ஒரே தேர்தலா, ஒரே உலகம் ஒரே தேர்தலா, எதுவா இருந்தாலும் தேர்தல் வரணும். இப்போ வாங்கின பல்பு பத்தாது, மறுபடியும் தேர்தல் வந்ததுன்னு வைங்க, அது திரு விஜய்க்கு லாபமா? இப்போ தேர்தல் வந்தாலும் கூட திரு விஜய் தலைமையிலான தாவேக்கா தனியாவே கிட்டத்தட்ட 130 140 சீட் ஜெயிச்சிருவாங்க. நம்ம கம்மியா சொல்றேன்னு நினைக்கிறேன். கூட்டணிகள் சேர்ந்ததுன்னு வைங்க, 170 180 சீட் நிச்சயமா வந்துருங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க நிலைமையில ஒரு ஹை டெம்போல இருக்காங்க. திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் கூட அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்ல முரண்பாடு காமிக்கிறாங்க. அவங்களாம் கொஞ்சம் ஓல்டிஸ்ன்னு சொல்லலாம். அந்த காலத்தில், அண்ணா காலத்தில் இப்படி இருந்தது, எம்ஜிஆர் காலத்தில் இப்படி இருந்தது, கருணாநிதி காலத்தில் இப்படி இருந்தது, அதெல்லாம் இப்போ கிடையாதுங்க. விஜய் இஸ் மாடர்ன் பொலிட்டீஷியன், ஒரு நவீன ரகமான ஒரு அரசியல்வாதி, ஒரு பிரபலமான நடிகர், தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய தாக்கம் கொடுத்த, மிகப்பெரிய வசூலை அள்ளி குவித்த ஒரு மாபெரும் நடிகர். அரசியலுக்கு வந்துட்டாரு. மக்கள் சினிமா நடிகருங்கிறதுக்காக ஓட்டு போடல, ஒரு மாற்று சக்திக்கான ஒரு முகத்தை தேடிக்கொண்டிருந்தார்கள். எத்தனை பேர் நான் தான் மாற்று சக்தின்னு வந்தாங்க. சீமான் பேசாத பேச்சா, அவரெல்லாம் அப்படியே ஓரத்தில் உட்கார வச்சுட்டாங்கல்ல, சும்மா பேசிட்டு தான் இருக்கணும். இன்னும் எத்தனை பேர் வந்தாங்க நாங்கள் தானே அப்படின்னு. ஆனா முடியல. என்னன்னா அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் மக்களுக்கு பிடிக்கல, அவங்க பேசின விதம் பிடிக்கல, விஜய் பேசினது பிடிச்சது, அதனால ஆட்சியில் அமர வச்சுட்டாங்க. அப்புறம் அவர் கொடுத்த பல்வேறு வாக்குறுதிகள், பல வாக்குறுதி கொடுத்திருந்தாருங்க. அதுல ஒவ்வொன்னா கிராஜுவலா அது கொடுத்துட்டு வர, கொடுக்கலன்னு இருக்கக்கூடாது, கொடுத்து ஒரேடியா கொடுத்து அரசுடைய நிதி நிலைமையை சிக்கலில் தள்ளக்கூடாது. இதுல ரொம்ப மெஷர்டு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாங்க, அளவா கால் எடுத்து வைக்கிறாரு. இப்போ அறிவிச்சது பாருங்க, முக்கியமாக குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 3 சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ. இது பொங்கலுக்கு கொண்டு வராங்க. பொங்கலுக்கு தானே கொண்டு வர்றாங்க, இப்பவே அதை அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கலாம்ல? அதுல ஒரு லாக் இருக்கு. இதை கேட்கறவங்க இன்னும் கேட்க மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, சட்டப்பேரவை இடைத்தேர்தல் அந்த 7 தொகுதிக்கு அநேகமா நவம்பர் மாசம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னொன்னு, மகளிருக்கு இலவச பேருந்து பயன்படுத்தி விரிவாக்கம் ஏற்கனவே இருந்தது, உள்ளூர் பேருந்துகள, டவுன் பஸ்ல இருந்துச்சு, அதை இப்போ விரிவாக்கம் செஞ்சிருக்கிறாரு. முக்கியமாக எல்எஸ்எஸ், டீலக்ஸ் பஸ்ல, அது மாதிரி அஃபிஷியல் பஸ்ல கொடுக்கலாம்னு கொண்டு வந்திருக்கிறாரு, திரு விஜய் அறிவிச்சிருக்கிறாரு. அப்புறம் மாமன் தங்க மோதிர திட்டம், அதையும் செயல்படுத்த போறாங்க. இது எல்லாமே திரு விஜய் அவர்கள் ஒரு சீரியஸான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறத காமிக்குது. ஒரு நுணுக்கமான, கனமான, ரொம்ப ஆர்வமிக்க, ஆற்றல் மிக்க ஒரு நிர்வாகி அப்படிங்கிறதெல்லாம் காமிக்குது. ஒரேடியா டிஸ்டன்ட் பண்றதும் இல்லை, ஒத்தி போறதும் இல்லை, உடனுக்குடனே செயல்படுத்துறதும் இல்லை. ரொம்ப கவனம் வேணுங்க இதுக்கு.
அதே மாதிரி பெண்களுக்கு 2500 ரூபாய், அது ஒரு பெண்டிங்கான ஒரு வாக்குறுதிங்க. அது மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் வந்துடும் எதிர்பார்க்கலாம். இந்த அரசோட ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குன்னா நான் கன்வென்ஷனல். இது வரைக்கும் இருந்தவங்க மாதிரி கிடையாது. திரு விஜய் இதுவரைக்கும் இருந்த முதலமைச்சர் மாதிரி கிடையாது. அப்படி வச்ச ஒரு ஸ்கேல்லையே வைக்காதீங்க. அது வைக்கிறவங்க அதை கைவிட்டணும் முதல்ல. அந்த மாதிரி ஒரு ஐடியா நிறைய பேருக்கு இருக்கு. எப்படி காமராஜர் இருந்தார் தெரியுமா, அது நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறார். எப்படி பக்தவச்சரம் இருந்தார் தெரியுமா, சரி அவர் காலத்துல தான் தோத்தாங்க. அப்புறம் அண்ணா எப்படி இருந்தார் தெரியுமா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அது இல்லைங்க. அதெல்லாம் இல்லை. இப்ப மாறி போச்சு, காலம் மாறி போச்சு. ஏதாவது நலத்திட்டத்துக்கு பிளாக் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது புது விஷயங்கள் வராம தடுக்கிறாங்களா, இல்ல இல்ல. இது ஒரு சமத்துவம் கொண்ட நவீன சிந்தனை கொண்ட ஒரு ஆட்சிங்க. அது வந்து 3 மாசத்துலயே ஓட்டு போடுறது, வந்து 3 மாசத்துலயே அதை ஜட்ஜ் பண்றது, 100 நாள் ஆயிப்போச்சு, அதெல்லாம் இல்லை. மக்கள் 5 வருஷம் ஆள் விட்டுட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. அதுக்குள்ள இது எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு நல்லா தெரியும். விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ஆட்சிக்கு வர முடியும். 3 வருஷத்துல தேர்தல் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? 3 வருஷத்துல தேர்தல் வந்துச்சுன்னா எதிர்கட்சிகளாம் அப்பாடா வந்துட்டோம்பா, நாம தான் நாங்க கம்பேக் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே. திரு ஸ்டாலின் எங்கே போனாலும் சொல்றது இது, கம்பேக் ஸ்பெஷலிஸ்டா. அப்புறம் கோபேக் ஸ்பெஷலிஸ்டும் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நிலைமை இருக்கு. யாரா இருந்தாலும் சொல்றேன். அதிமுக தோற்று இருக்கிறது, திமுக தோற்று இருக்கிறது, வரலாறு இருக்குல்ல. கம்பேக் கோபேக் 2 பேருக்குமே முதல் முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க தாவேகா. அவங்களை மக்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள், மக்கள் எப்படி சீர்தூக்கி பார்க்கறாங்க அப்படிங்கிறது தேர்தலில் தெரியும். அதுக்கு முன்னால உள்ளாட்சி தேர்தல்லாம் வருதுங்க. உள்ளாட்சி தேர்தலில் ஆளுங்கட்சி ஜெயிச்சிரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி கூட அதிமுக காலத்தில் திமுக ஜெயிச்சிருக்குல்ல. முடிந்தா ஜெயித்து காமிங்க, தெரியாம கொண்டு உட்கார வச்சுட்டாங்க எல்லாம் சொல்றாங்கல்ல திமுக காரங்க. விஜய் 3 ஆண்டுகளில் தேர்தல் வருவதை விரும்புவாரா? நம்பர் 1 சாய்ஸ் என்னன்னா விரும்ப மாட்டார். என்னன்னா வாக்குறுதிகளை முழுக்க நிறைவேற்றுவதற்கு 5 ஆண்டுகள் அவருக்கு தேவை. 3 வருஷத்துல தேர்தல் வருது அப்படின்னா கொஞ்சம் அர்ஜென்சி காமிக்கணும், வேகம் காமிக்கணும். அதுல வருமானத்தை பெருக்கி வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு அழுத்தம் வந்துடும். அதை அவர் விரும்ப மாட்டார். அப்படி வந்துச்சு அப்படின்னா எதிர்கட்சிகளுக்கு சவால் விடுவதற்கான வாய்ப்பு கொடுத்துருவாரு. பாருங்க, உங்களால தேர்தல் வருது, எங்களை ஆள விட மாட்டேங்கிறாங்க, இங்க பாருங்க சீக்கிரத்துல கொண்டு வந்துட்டாங்க, இவங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை செம்ம பாடம் புகட்டுங்க அப்படின்னு ஊரா போய் சொன்னாரு வைங்களேன், ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமமா இருக்கும். அது திமுக அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கும். அதிமுக கரைஞ்சுக்கிட்டே இருக்கு. திமுக பொறுத்த வரைக்கும் கரையை தயாராகி கொண்டிருக்கிறது. ஆனா ரொம்ப இறுக்கமா இருக்குங்க. ரொம்ப ஒரு காடர் பேஸ்டு பார்ட்டி, ரொம்ப நிர்வாகம் ரொம்ப சீரா இருக்கிற ஒரு கட்சி, முழுக்க முழுக்க ஒரு விசுவாசத்தோடு இருக்கிற கட்சி. ஆனா இப்படி இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் அதிமுக போயிருக்காங்க, திமுகல இருந்து போயிருக்காங்கல்ல. தாவேக்காவுக்கு வருவதற்கு தயாரா இருக்காங்க. இப்ப அவங்களுடைய பதற்றம் எல்லாம் அதுதான். சட்டப்பேரவையில் ஏதாவது விவாதம் நடந்துச்சு அப்படின்னா அது திமுகவுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக உறுப்பினர்கள் இருக்காங்க. மக்களுக்கு தெரியுதுங்க, தெளிவா தெரியுது. பதறாங்க. திமுக குடும்பத்தில் ஏதாவது பேரை சொல்லாட்டியே பதறாங்க. மக்கள் உன்னிப்பா பாக்குறாங்கல்ல, யாருக்கு பயன் போய் சேருது அப்படின்னு. இது எல்லாம் சேர்ந்துதான் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. 3 வருஷத்துக்கு தேர்தலோ இல்ல 1 வருஷத்துக்கு தேர்தலோ 5 வருஷம் கழிச்சு தேர்தலோ எதுவா இருந்தாலும் இன்னைக்கு டாப்ல இருக்கிறது தாவேகா தான். அது விஜய்க்கு நல்லா தெரியும். அவர் இந்த கப்பலை எப்படி கொண்டு போக வேண்டும் என்பது நன்கு தெரிந்த ஒரு மாலுமியாக இருக்கிறார். அநேகமாக அவர் பாதை வெற்றியாக அமையும். நன்றி, வணக்கம்.